மின்னும் புவிக்கலாம் தன்னென் துரைக்கலாம் மிகை நாட்டு கல்விக்கலாம் கால் நாட்டி நிற்பவளே. எண்ணங்கள் கோடி எழுந்தாடி உனை நாடி என்னை கடத்து என்றே இங்கோடி நான் வந்தேன் என் மீது அருள் நாடி எவ்வி குதித்தோடி வா. அன்னை தமிழே என் நாவிலிருந்து எவ்வி குதித்தோடி வா. அன்னை தமிழே அன்னையே உனக்கு என் முதல் வணக்கம். அவையோர் சான்றோராய் அத்தனை பேருக்கும் எனது 1000 அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக அமைதிக்கான கல்வி. ஆம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அருமையானதொரு தத்துவத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வுலகிற்கு பறைசாற்றியது நம் தமிழ் மொழி. உலக பொருளாதாரம், உலக பொதுநோக்கு என்பது வெறும் உணர்ச்சியால் மட்டும் வந்து விடாது. அதற்கு பகுத்தறிவும் பற்றும் முதிர்ச்சியும் தேவை. அப்படிப்பட்ட முதிர்ச்சியை இந்த மனித உலகிற்கு அளிப்பது ஒரே கல்வி மட்டும்தான். ஆனால் இன்று கல்வி எப்படி இருக்கின்றது? பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான கருவியாகத்தானே இருக்கின்றது. வள்ளுவர் பேராசான் இதைத்தான் கூறியிருக்கிறார், கற்க கசடர கற்பதை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று. நூல்கள் பலவற்றை பிழையற கற்க வேண்டும். கற்ற நூலை, கற்ற கல்வியை வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அனைவரும் கூறுங்கள், இன்று உலக அமைதிக்கு அச்சுறுத்துவது படிக்காதவர்கள் தானா? படித்தவர்கள் இல்லையா? இன்று துப்பாக்கி தொழிற்சாலைகளை நிறுவியிருப்பவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அணு ஆயுத போர்களை தலைமை தாங்கி நடத்துபவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் பல்கலைக்கழகங்களிலே முதன்மை பட்டங்களை பெற்றவர்களாகத்தானே இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறது கல்வி? எப்படி இருக்கிறது கல்வி? எப்படி இருக்க வேண்டும் கல்வி என்று வள்ளுவர்களும் பல அறிஞர்களும் எப்படி கூறியிருக்கிறார்கள்? உண்டால் அம்மை இவ்வுலகம், உண்டால் அம்மை இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் தமியர் உண்டரும் இலரே என்பது நமது தமிழ் வாக்கு. அமிழ்தமே தனக்கென கிடைத்தாலும் தானே உண்ணாமல் இவ்வுலகிற்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற அன்பை பள்ளி வகுப்பறைகள் போதிக்க வேண்டும். இன்று அப்படி போதிக்கின்றதா? சென்றிடுவீர் எட்டுத்திக்கும், சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைகள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றான் பாட்டுக்குறு புலவன் பாரதி. கலைகள் யாவும் என்றால் அது அறிவியல் கலை மட்டுமல்ல. கலைகள் யாவும் என்றால் அது அறிவியல் கலை மட்டுமல்ல. ஒரு நாட்டு மாணவன் மற்றொரு நாட்டின் மொழியை, பண்பாட்டை, பலியை, வேதனையை பள்ளியின் வாயிலாக கற்றுக்கொள்ளுவானேயானால் அங்கு ஆயுதங்களுக்கு வேலை இருக்காது. கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும்? சற்று சிந்தியுங்கள். உலக பொருளாதார சமநிலையை உருவாக்க வல்லதாக இருக்க வேண்டும். எப்படி உலக பொருளாதார சமநிலையை கல்வி உருவாக்க முடியும்? வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமையை ஒழிக்க எப்படி கல்வி இருக்க வேண்டும்? சற்று யோசியுங்கள். அமைதி நிலவ வேண்டும். அமைதிதான் வறுமையை ஒழிக்க கேடயம். கல்வி என்பது கூட்டுப்பணியை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மையை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சமூக அமைதியை உருவாக்க வல்லதாக இருக்க வேண்டும். மன அமைதியை உருவாக்க வல்லதாக இருக்க வேண்டும். மன நிம்மதியை தருவதாக இருக்க வேண்டும். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். மதம், மொழி, இனம் பல ஒருமுகமானோம். மதம், மொழி, இனம் பல ஒருமுகமானோம். மலர்கள் 1000 ஆனால் சோலை ஒன்றே. கதிர்கள் 1000 ஆனால் காலை ஒன்றே. மதம், மொழி, இனம் பல ஒருமுகமானோம். புவியுலக மாதா அவள் திருமுகமானோம் என்ற வேற்றுமையில் ஒற்றுமை கருத்தை பள்ளிகள் போதிக்க வேண்டும். தலைவர்களுக்கான கல்வி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தலைவர்களுக்கான கல்வி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் தோழா, பணிவுடன் துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல், பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, ஒன்றே உலகம் என்பதை கல்வி போதிக்க வேண்டும். தலைவர்களுக்கான கல்வி. உங்கள் வீட்டு பிள்ளைகளை வெறும் பணம் சம்பாதிக்கும் ஒரு கருவியாக வளர்க்காதீர்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவழிவன் என்று போற்றி புகழ வேண்டும்
என்று சொல்லும்படியாக வளருங்கள். வெறும் போர் இல்லாத உலகம் மற்றும் அமைதியான உலகம் அல்ல, மனிதநேயம் மலர்ந்திருக்கும் உலகமே ஒரு உன்னத நிலை. இனியாவது கல்வியை நாம் போதிப்போம். எப்படி போதிக்க வேண்டும்? மனித மனங்களை இடிக்கும், மனங்களை பிரிக்கும் சுவர்களை இடிப்போம். நாம் வழங்கும் கல்வி மனித மனங்களை பிரிக்கும் சுவர்களை இடிக்கட்டும், மனித மனங்களை இணைக்கும் பாலங்களை கட்டட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரிவடைகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசியிருக்கீங்க. ரொம்ப முழு மூச்சா இருந்தது உங்களுடைய பேச்சு. நம்மளுடைய